எனக்கு அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாரோ ஒரு இடத்துல ஒரு கட்டுப்பாட்டுல அவங்க இருப்பாங்க. ஒரு சாதிய குழுக்கள் வந்து அவங்கள அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வச்சிருப்பாங்க. அங்க இருந்து வர்ற வீடியோவ நம்ம முழுசா உண்மையா நம்ம எடுத்துக்க யாரோ முடியாது. பேச வச்சு கூட அத ஆமா. செய்திருக்கலாம். மிரட்டி கூட அத அவங்கள வாங்கியிருக்கலாம். இல்ல நீ வந்து உங்க அம்மா, அப்பா இருக்காங்க. உங்க அம்மா, அப்பாவுக்காக நீ இத பண்ணணும். அப்படின்னு என்ன வேணாலும் அவங்கள செஞ்சு இது பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு சூழல்ல இருக்கிற பெண் கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள ஒரு சூழல்ல இருந்து வர்றத நம்ம அத கணக்கெடுத்துக்கணும். நம்மளோட கோரிக்கை கவினுக்கான நீதிக்காக ஏன்னா மடைமாற்றமா அது இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த பெண்ணோட வீடியோ, அந்த பெண் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம இருந்தது. இப்போ அவங்க அப்பாவ கைது பண்ணிட்டு போன அடுத்த நாள் ஏன்னா அழுத்தம் வந்து அடுத்தது அவங்க அம்மாவுக்கா மாறுது. அவங்கள உடனே கைது பண்ணி ஆகணும்னு. அந்த கோரிக்கைய விட்டுட்டு அடுத்தது எல்லாரும் இந்த வீடியோவ பத்தி தான் நம்ம பேச ஆரம்பிச்சுட்டோம். அப்ப நம்ம கோரிக்கைகள்ல வந்து அவங்க மடைமாற்றம் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த பெண்ண வச்சு அத நகர்த்திக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க காதலிக்கவே இல்ல அப்படிங்கிறத காவல்ல இருந்து ஒரு செய்தி கசிய விட்டுருந்தாங்க. வாக்குமூலம்னு சொல்லி ஒரு செய்தி செய்திய வந்து பரவுச்சு. பரவுச்சு. அப்போ இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் குடுத்தா, ஒரு கேஸ் குடுத்தா, ஃபைல் பண்ணா அதுல யார் அக்யூஸ்டா அவங்க கைது பண்ணணும். அத விட்டுட்டு அவங்க அத செய்யவே இல்ல. அதுக்கான சாட்சியே எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு இங்க வந்து நம்மகிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தப்பு செய்யலன்னா அவன் நீதிமன்றத்துல போய் நான் தப்பு செய்யலன்னு நிறுவிட்டு வெளியில வந்துக்கட்டும். அத ஏன் நீ இங்கேயே செய்யற? உனக்கு எப்படி தெரியும் அது? ஏன்னா அது விசாரணை மூலம் தானே அது நடக்கும். அந்த விசாரணை எப்படி நீ 2 நாள்ல 3 நாள்ல நீ முடிச்சிட முடியுமா? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது. இப்ப நீங்க போராடிட்டே இருக்கீங்க. இப்ப பொது சமூகத்தோட பார்வை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இந்த ஆணவ படுகொலைக்காக பொது சமூகத்துக்கிட்ட இருந்து ஒரு குரல் வந்திருக்குன்றத நான் பார்க்க முடியுது. முன்னாடி எங்களோட விஷயங்கள்ல இருந்தப்பயும் சரி, இப்பயும் சரி. மக்கள் கிட்ட இருந்து ஒரு கோரிக்கையா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும். இது மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாதுன்னு சாதாரண மக்கள் கிட்ட இருந்து எழுந்து வர குரலை என்னால பார்க்க முடியும். ஓரளவுக்கு நகர்ந்திருக்கா அது? வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு கேக்குறாங்க. ஜாதி கூடாதுங்கிற சிந்தனை வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதி கூடாதுன்ற சிந்தனை எவ்வளவு வளருதோ அதே போல சாதி வேணும்ன்ற மன இதுவும் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை தான் நம்ம சொல்லணும். ஏன் இந்த மாதிரியான ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த தளர்வுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு எதிராக ஒரு குழுக்கள், ஒரு சாதி சங்கங்கள் இங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கறது தான் உண்மையா இருக்கு.